இன்னைக்கு ராகி சமையலில் நம்ம கேழ்வரகு மாவு வச்சு நம்ம இப்போ அடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் கேழ்வரகு மாவு. கீரை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம மரத்தில் இருந்தே பறிச்சிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதாட்டி நம்ம கழுவ தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கு பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கேழ்வரகு மாவு 1 கப் போட்டோம். அதுக்கு நம்ம 1 கைப்பிடி முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், இது கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு நம்ம பிசைஞ்சிட்டோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் மாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்தாண்ட தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் விட்டு தட்டிக்கலாம். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மாவு வச்சு அப்படி தட்டி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு, ரொம்பவும் மெலிசாக இல்லை, ரொம்ப மொத்தம் இல்லாமல் நம்ம தட்டி விட்டுக்கலாம். இந்தாண்டே வச்சு நம்ம இப்படி அழுத்தம் கொடுத்துக்கலாம். கையாலே இப்படி தட்டிக்கலாம். இன்னும் லைட்டாக மேலேயும் கொஞ்சம் நம்ம அப்படியே எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சு பண்ணுங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வந்துருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு ரொம்ப நல்ல உடம்புக்கு, முருங்கைக்கீரையும் ரொம்ப நல்லது. தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ சைலேஷ் கொடுக்கலாம். இந்த சைலேஷ் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. சுடுது, நல்லா இருக்கா? இப்போ ராக்கிக்கும் கொடுக்கலாம். இந்த ராக்கி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. சூப்பராக இருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.